ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ஸ் SSD டோக்கன்ஸ் தினமுமே இரவு 9 மணிக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்ததிலிருந்து பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதனால இரவு 8 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி திருமலை மற்றும் திருப்பதியில் தொடர்ந்து ஒரு வாரம் மழை இருந்த காரணத்தினால இரவு 8 மணிக்கு பதிலாக முன்னதாகவே இரவு 7 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த ஒரு வாரமாகவே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதனால இந்த SSD டோக்கன்ஸ் இப்போ கீழ் திருப்பதியில் கடந்த 10 நாட்களாக மாலை 6 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா கியூ ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த உடனே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி மாலை 6 மணிக்கு SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலும் எப்பவுமே 6 மணிக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே காலை 5:30 மணியிலிருந்தே சில நாட்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கடுத்து அந்த பேரிகேட் ஓப்பன் செஞ்சு ஸ்ரீவாரிமேட்டுக்குள்ளே போகிறதுக்கு அலோ பண்ண பிறகு அங்கே டோக்கன்ஸ் அதிகாலை 5:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் வரக்கூடிய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். நீங்க ஸ்கேன் செய்ய மறந்துட்டால் உங்களை தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும். சப்போஸ் நீங்க SSD டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போறீங்க அல்லது வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் வைத்து நீங்க ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போறீங்கன்னா SSD டோக்கனோ அல்லது உங்களுடைய தரிசன டிக்கெட்டோ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எங்கேயுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் எந்தவித திவ்ய தரிசன டோக்கனும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நீங்க நடந்து போக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். நாளை மே 29ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று மாலை 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று மே 28ஆம் தேதி மாலை 7 மணிக்குள்ளேயே இந்த டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைக்குரிய SSD டோக்கன்ஸ் 7000 டோக்கன்ஸ் மட்டும்தான் புதன்கிழமை அன்று மாலை கொடுப்பாங்க. அதனால் இந்த டோக்கன்ஸ் எப்போவுமே புதன்கிழமைகளில் ரொம்ப வேகமாகவே காலியாகிடும். அதுபோல தான் இன்னைக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே இந்த டோக்கன் எல்லாமே முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் தற்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மாலை 6 மணிக்கு இந்த SSD டோக்கன் கவுண்டர்ஸ் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் ஆனாலும் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் ஆனாலும் யாருக்கெல்லாம் இந்த டோக்கன் தேவைப்படுதோ அத்தனை பேருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸை வாங்கிக்கணும். மற்றவர்களுக்காக ஒருத்தர் மட்டும் கியூவில் நின்று இந்த SSD டோக்கன்ஸோ திவ்ய தரிசன டோக்கன்ஸோ வாங்க முடியாது. சில ஃபாலோவர்ஸ் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் ஈவினிங் வாங்கிட்டு மறுநாள் காலையில் ஸ்ரீவாரிமேட்டுக்கு போய் அங்கே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் நாங்கள் வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க. SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் இரண்டுமே ஒரே டோக்கனாக தான் டிடிடி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் மட்டும்தான் நீங்கள் ஒரு சமயத்தில் வாங்க முடியும். இந்த 2 டோக்கனில் ஒரு டோக்கன் நீங்கள் வாங்கி தரிசனம் பார்த்த பிறகு தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும்.
இப்போ நீங்கள் திருப்பதியில் இருக்கீங்க, எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க முடியலைன்னா நீங்கள் ஐதர் நாளைக்கு அதிகாலையில் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட இப்போ எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, ஸ்ரீவாரி மெட்டிலையும் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய இலவச தரிசன வாய்ப்பு. அது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதில் 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் கடந்த ஒரு வாரமாக தரிசனத்திற்கு ஆகிட்டே இருக்குது. இது அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறக்கூடிய நேரம். ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய டிக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அது கப்பல் டிக்கெட். அந்த கப்பல் டிக்கெட்டினுடைய விலை 1600 ரூபாய். 2 பேர் சேர்ந்து அந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். கப்பலாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும் அந்த டிக்கெட்டை சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஹோமம் அட்டன் செய்த பிறகு அதற்கடுத்து திருமலைக்கு போய் நீங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட்ஸ் தினமுமே 50 டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. தற்சமயம் கூட்டம் அதிகமாக இருப்பதனால இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு நள்ளிரவு 2 மணியிலிருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவதாக இருந்தால் நள்ளிரவு 2 மணிக்கே அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். தனி ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் வாங்க முடியாது. டிக்கெட் வாங்கக்கூடிய 2 நபருமே க்யூவில் நிற்கணும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ க்யூவில் நிற்கக்கூடிய முதல் 50 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட்டுட்டோம்னா திருமலையில் நமக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் தினமுமே கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்ஸ் நம்ம இன்றைக்கி வாங்குகிறோம்னா மறுநாளுக்குரிய தரிசனத்திற்கான டிக்கெட் தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்குவதாக இருந்தால் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அதை கொடுத்து முடித்த பிறகு ஒரு 500 ரூபாய்க்கு தரிசன டிக்கெட்டும் வாங்கணும். ஸோ ஒரு டிக்கெட்டினுடைய டோட்டல் காஸ்ட் 10,500 ரூபாய். இந்த ஒரு டிக்கெட்டில் ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் அழகாக நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காக நாங்கள் போயிருந்தோம். காலை 11 மணிக்கே க்யூவில் ஜாயின் பண்ணி 12:15 மணிக்கெல்லாம் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமையே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 1.25 மணி நேரம் மட்டும்தான் அன்னைக்கு ஆச்சு. திருமலையில் தரிசன கியூ வழியாக நம்ம வரக்கூடிய சமயத்தில் கோவிலுக்கு பக்கத்தில் வர்றப்போ தெற்கு மாட வீதி வரக்கூடிய இடத்துல கியூ 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். கீழே திருமலை நம்பி சன்னதி வழியாக சிலரை பிரித்து விடுவாங்க, மேலே எலிஃபென்ட் கேட் வழியாக சிலரை பிரித்து விடுவாங்க. பொதுவாகவே திருமலை நம்பி சன்னதி வழியாக வரக்கூடிய அந்த கியூ தான் வேகமாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எப்பவும் போல் அந்த திருமலை நம்பி சன்னதி வழியாக அந்த கியூவில் வந்து ஜாயின் பண்ணோம். பட் அன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த கியூ மூவே ஆகாமல் ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. ஆல்டர்னேட்டிவாக அந்த எலிஃபென்ட் கேட் வழியாக போனவர்கள் எல்லாமே அந்த கியூ ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருந்தனால அவங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 50 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மேக்ஸிமம் 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரத்திற்குள்ளே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலை நம்பி சன்னதி வழியாக நம்ம வெளியே வந்து அந்த க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் பொதுவாகவே அங்கே ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடக்கும். அதே போல் பங்காரு வாக்கிலுக்கு உள்ளே போகிறப்பவும் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு இருக்கும். அந்த 2 இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான ரஷ் இருந்ததே தவிர்த்து மற்றபடி க்யூவில் எல்லாருமே ஸ்மூத்தாக போனாங்க. க்யூக்குள்ளே பங்காரு வாக்கிலுக்குள்ளே போன பிறகும் பெருசாக ரொம்ப ஃபோர்ஸாக யாரையுமே தள்ளி விடலை. வேகமாக முன்னாடி எல்லாரையுமே எப்பவும் போல் முன்னாடி இழுத்து விட்டுட்டே இருந்தாங்களே தவிர்த்து யாரையுமே ஃபோர்ஸாக யாரையுமே இழுத்து விடல. பெருமாளை அழகாக தரிசனம் பண்ண முடிஞ்சது. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு பிரகாரத்தில் வரதராஜ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு யோக நரசிம்மர் கிட்ட அன்றைய நாள் எந்த சேவாக்ஸும் இல்லாத காரணத்தினால உள்ளே போய் எல்லா பக்தர்களும் யோக நரசிம்மரையும் சங்குஸ்தாபன ஸ்தம்பத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு அன்னைக்கு குட்டி லட்டு பிரசாதத்திற்கு பதிலாக சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதையும் வாங்கிட்டு 1.25 மணிக்கெல்லாம் நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். லட்டு கவுண்டரில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் லட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தொட்டாலே அப்படியே உதிர்ந்து போடுற அளவுக்கு லட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடங்கள் பக்கத்தில் நாங்கள் க்யூவில் நின்று தான் லட்டு வாங்கிட்டு வந்தோம். அதற்கடுத்து அன்னப்பிரசாதம் பில்டிங்குக்கு போனப்போ அங்கே ரொம்ப பெரிய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அங்கேயும் ஒரு 7-8 நிமிடம் பக்கத்தில் க்யூவில் நின்று அன்னப்பிரசாதம் பில்டிங்குள்ளே போய் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வந்தோம். திருமலையில் இப்போ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் வெயிலே கிடையாது. நல்ல மோடமாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தனாலும் பூத்துறல் மாதிரி எப்போவுமே விழுந்துகிட்டே இருக்குது. கிளைமேட் ஈவினிங் சமயத்தில் நல்ல காற்றோடு மார்கழி மாதத்தில் நம்ம திருமலை தரிசனத்திற்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைகளை அல்லது வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போங்க. திருமலையில் நேற்று தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 82,597. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,803. உண்டியல் காணிக்கை 3.52 கோடி. நேற்று டோக்கனில்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.